ரக்ஷா வந்து இன்னொரு பத்திய சமையல் பண்ணி காமிக்க போகிறேன். அதே கார்லிக் ரைஸ் தான், பட் ஒரு சின்ன வேரியேஷனோட. ஓகே. மணத்தக்காளிக்காய் வச்சு 30 பல் பூண்டு பொடியாக சாப் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. 1 கப் மணத்தக்காளிக்காய், அதுக்கப்புறம் எல்லாருக்கும் சேர்த்து சாதம் வாவாளுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ வந்து. ஓகே. 4 ஸ்பூன் நெய், வடித்த சாதம் 4 ஸ்பூன் நெய், அதுக்கப்புறம் மிளகு சீரகம் வறுத்து பவுடர் பண்ணது, உப்பு. ஆமாப்பா. ஓகே. ஸோ இதை வந்து மணத்தக்காளியை வந்து நம்ம அப்படியே போட்டு பண்ணலாம், தனியாக நெய்யில் வறுத்துட்டுருவேன். ஏன்னா மணத்தக்காளிக்காய் கொஞ்சம் வறுப்பட டைம் ஆகும். ஓகே. அண்ட் கொஞ்சம் நெய் நிறைய வேணும் அதுக்கு. வெரி குட். அதனால அது தனியாக வறுத்துக்கிட்டு கார்லிக்கை ஃப்ரை பண்ணிவிட்டு ஆட் பண்ணேன். ஓகே, பார்க்கலாமா? பார்க்கலாம். நெய் விட்டுக்கிறேன் முதல்ல. ஓகே. இதில் மணத்தக்காளிக்காவை போட்டுக்கிறேன். வறுத்துண்டாச்சு. மணத்தக்காளிக்காய் வறுத்து ரெடி பண்ணிட்டாச்சு. ஓகே. நான் கொஞ்சம் நெய் விட்டுக்கிறேன். பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு நல்லா ப்ரௌனாக வரணும். ஆமாம். எப்படி ஆமாப்பா. அம்மா இதெல்லாம் எல்லாம் அப்படியே தெரியும், எல்லாம் தெரிஞ்ச மாதிரி அடிச்சுக்கிட்டு அப்பா அப்படின்பா. கேட்ச் பண்ணிட்டீங்க. வடிச்சு சாதத்தை சேர்த்துக்கிறேன். இந்த சாதத்துக்கு கொஞ்சம் குழச்சலாக தான் இருக்கும் சாதம். ஆமாம், கொஞ்சம் குழச்சலாம். எப்படி தின்றதுக்கா டிப்ஸ் அப்படி ஆட் பண்ணுவேன். இப்போ மிளகு ஜீரக பொடி ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். மணத்தக்காளிக்காயில் உப்பு இல்லை. ஓகே. அதனால அதுக்கு சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன். இல்லைன்னா இவ்வளோ உப்பு தேவையில்லை. இது சாப்பிட்றதுக்கே புள்ள பார்த்துக்கலாம் உங்களுக்கு. சூப்பராக இருக்கும். ஸோ ரெடி இல்லையா? ரெடி. ஸோ மணத்தக்காளி பூண்டு போட்ட சாதம், புடலங்காய் கறி. புடலங்காய் கறி வந்து அது ஒரு ஸ்பெஷல் ரெசிபி தான் இல்லையா பத்தியக்காரர்களுக்கு. நம்ம அது கறி மட்டும் தனியாக பண்ணி காமிக்கலாம். ஆத்திலே பொடி பண்ணி பத்திய பொடி பண்ணி அதில் வதக்கினது. ஓகே. நார்த்தங்காய் சுட்டாப்பலாம். ஆமாம், அமர்க்கலாம். தேங்க்ஸ்ப்பா. நீ எங்கேயோ இருக்க வேண்டிய ஆள் ரக்ஷா. அப்பா பின்னி பெடல் எடுத்துட்டேன். தேங்க்யூ.